முறுக்கிக்கலாமா வெண்டைக்கா போல உன்னை உடைச்சுக்கலாமா. படத்தினுடைய கதை அப்படின்னா இட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. அந்த படத்தில் நான் ஏற்று நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை வந்து அந்த நபர் வந்து ஒரு உண்மையான இருந்த ஒருத்தர் தான். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் அந்த படம். ஃபஸ்ட்டு நான் நடிக்கிற ட்ரூ ஸ்டோரி இந்த படம் தான், தம்பி வெட்டோத்தி சுந்தரம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே கோர்வையாக்கப்பட்டு தான் இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சினிமாவுக்காக சில விஷயங்கள் அஃப்கோர்ஸ் சேர்த்து தான் ஆகணும். வடிவுடையான் அப்படின்றவர் தான் டைரக்டர். ஒரு அருமையான இயக்குனர். அவரை பற்றி நான் இப்போ ஒன்றும் பெருசாக சொல்லணும்னு நினைக்கல. என்னென்னா அவர் யாருன்றது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ பேசுகிறது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அருமையான டைரக்டர். அவருக்கு இது 2வது படமாக இருந்தாலும் அவர் நியூ கமர் தான். அவர் ஒவ்வொரு சீன்லேயும் என்னை அசத்திக்கிட்டே இருக்கார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம அண்டர் ப்ரொடக்ஷனில் நம்ம 3 படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அடுத்தது இப்போ கனவேல் ரிலீஸ் ஆகுது, ரெடியாக இருக்குது. அது கந்தா, அப்புறம் வெட்டோத்தி சுந்தரம் அப்படிங்கும்போது 3 படத்தை பற்றி நமக்கு பேசிக்காக ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலும் எனர்ஜி லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல விஷயந்தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அடுத்த சரியான விஷயங்கள் என்னன்றதை அடுத்த என்ன பண்ண போகிறேன்றதை நான் டிசைட் பண்ண உடனே நிச்சயமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் பிகினிங்லேருந்தே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன படங்கள் நடிக்கிறேன்றதை மக்கள்கிட்ட, ரசிகர்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நான் நடிக்காமல் இருந்தேன் 3 வருஷம். நான் நடிக்காமல் இருக்கேன்றதும் அப்போ எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கொக்கி படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடிக்காமல் இருந்து நீங்கள் ஹீரோ பண்ணது கூட நல்ல விஷயம் அப்படின்னு அதையும் பாராட்டினேன். ஸோ டைம் டு டைம் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்றதை மக்கள்கிட்ட உடனே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் செய்கிறேன். இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு உணர்வு பிடிக்கும்னு. பேசிக்காக என்னென்னா, இது வரைக்கும் பண்ண 5 படமுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் தான். அது என்னோட ஒரு ரசிகர் சொன்னார், வெளிநாட்டு ரசிகர் சொன்னார். ஏன்னா அந்த நம்முடைய படம் எல்லாமே இங்கே வெளியாகும் போதே அங்கே அதுக்கான டிவிடியும் வந்துடும். அவர் ஒரு ரசிகராக எங்கிட்ட பேச ஆரம்பித்து அப்புறம் ஒரு நண்பர் ஆகிட்டார். அவர் திடீர்னு தோணுச்சு, 2 நாள் வீட்டில் உட்காந்து நீங்கள் நடித்த படம் எல்லா படமும் போட்டு பார்த்தேன். கொக்கி, கருப்பசாமி குத்தேதாரர், தீநகர், காத்தவராயன், மலை 5 படமும் பார்த்தேன். அப்போ தான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டேன், பிக்சர் டு பிக்சர் நீங்கள் அவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு இடைவெளியில் அவர் தான் என்கிட்ட சொன்னார். அது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக நடிக்க மாட்டேங்கிறீங்க, உடனுக்குடன் நீங்கள் ஒரு பெரிய இடைவெளி வருது, ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 10 மாதம் இடைவெளி வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரசிகர்கள் கூட சொல்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட. ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் மட்டுமே காரணம் இல்லை. நான் ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டேன்னா உடனே அதில் இன்வால்வ் ஆகி நடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஃபிலிம் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரணும். ஆனால் இந்த 2010 அஜெண்டா என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா 3 மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். 4 மாதத்துக்குள்ளே ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முந்தி ஒரு படம் அட் டைம் நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கொக்கி நடித்தேன், ஒரு கருப்பசாமி குத்தேதாரர் நடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு தீநகர். அப்புறமா இது ஒவ்வொரு படமும் முடிஞ்சு வரத்துக்கான கால இடைவெளி நமக்கு டிலே ஆகுதுன்றதுனால சரி ஓகே பரவாயில்ல, 2 படம் நடிக்கலாம் அட் அ டைம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறதுக்கு தானே இங்கே இருக்கோம். ஸோ
இனிமேல் அந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் இருக்கணும்னு நானும் முயற்சி பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவசர அடியாக வந்து கலந்து ஒரு விஷயத்த பண்ணுறதை விடவும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் குவான்டிட்டி வித் குவாலிட்டி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன். வில்லன்லேருந்து ஹீரோ அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் வில்லனே நிறைய பண்ணல. ஒரு வில்லன் வந்து சினிமாவில் என்னெல்லாம் குணாதிசயத்தோடு இருப்பார், வில்லன் வந்து எவ்வளோ மோசமாக இருப்பார் அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் நான் நடிக்கவே இல்லை. கேரக்டரைசேஷனில் தான் நான் வில்லன் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மூடு வில்லன் மூடில் பண்ணியிருக்கேன். வில்லனுக்கான காட்சிகள் வந்து அப்படியே கொலை பண்ணுறது, இல்லை ரேப் பண்ணுறது, அது மாதிரிலாம் நான் பண்ணல. எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம். அதாவது கொஞ்சம் ரியல் வாழ்க்கையோட ஒட்டி நெருக்கமாக தான் பார்ப்பேன் நான். சில சந்தேகங்கள் இயக்குநர்கள்ட்டே கேட்பேன், சார் இது இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ ஈஸியாக சார் இது, அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்பேன். பிகினிங்லேருந்தே ரொம்ப வன்மமான விஷயங்கள் வேணாம். ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் க்ளோரிஃபையிங் நெகட்டிவில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வி ஷுட் நாட் க்ளோரிஃபை நெகட்டிவ் திங்ஸ். முதல்ல படம் எடுக்கிறதே நெகட்டிவில் தான் எடுப்போம். ஆனால் அது பாசிட்டிவாக தானே கடைசியில் படமாக பார்க்குறோம். நெகட்டிவாக படம் பார்க்க முடியாதுல்ல. சினிமாவே அப்படி தானே, நெகட்டிவ் வாங்குகிறோம், அதில் படம் எடுக்கிறோம், அதை டெவலப் பண்ணுறோம், கடைசியில் அது பாசிட்டிவாக மாறி பாசிட்டிவில் தானே நம்ம படமே பார்க்குறோம். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் க்ளோரிஃபையிங் நெகட்டிவ் திங்ஸ். பட்டு நம்மவர்ன்ற கதாபாத்திரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கை. சமகாலத்தில் இந்த பசங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து காட்டினார் அந்த படத்தில். கமல் சார் வந்து அதை தான் சொல்ல வந்தார். அது எனக்கு பெரிய அடையாளமாக இருந்தது. அந்த கதாபாத்திரத்தை அவர் நியாயப்படுத்தியிருப்பார். எல்லாருமே செஞ்சு சொல்லுவாங்க, அவன் திருந்த மாட்டான் போது மொல்லமாக தான் திருந்துவான். ஏன் திருந்தணும்? ஒருத்தனுக்கு மன்னிப்பு இல்லைன்னு இருக்கும்போது அவன் எதுக்காக திருந்தணும் அப்படின்னு கேட்பார் அந்த படத்தில். ஸோ அது வந்து ஒரு அவனுடைய கதாபாத்திரம் தான். அது வந்து ஒரு வில்லனாக வந்து யாரும் அவர் அதை வந்து வில்லன், இவன் வில்லன் அப்படின்னு வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ பட் என்னமோ தெரியல, நான் வில்லன் பண்ண எல்லா படங்களும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. எல்லாருமே லேடிஸ் எல்லாம் வெளியூர் போகும்போதெல்லாம் பேசுவேன், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க வில்லனான்னு. நான் கேட்பேன், வில்லனா அது என்ன நல்லா பண்ணுறது? வில்லன் நல்லா பண்ணால் அவங்களுக்கு பிடிச்சிருமா? அப்போ எப்படி நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை பண்ணுறோம், அது வந்து இவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் பண்ணால் இன்னும் ரசிப்பாங்களே அப்படின்னு. எல்லாமே வந்து இதுதான் அதுதான் பண்ணணுன்னு எதுவுமே இல்லை. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கதாபாத்திரத்தை கூட நம்ம வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னா, ஏன் கொலை பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி எழும்போது, அவர் கொலை பண்ணுறவங்க எல்லாருமே கெட்டவங்க, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னும் போது அதோடைய பாசிட்டிவ் ஆங்கிள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கேரக்டரைசேஷனோடைய. ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வில்லன் டு ஹீரோ அப்படின்றது வந்து நான் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக சொல்லுவாங்க வில்லனாக நடித்தவங்கெல்லாம் வந்து அப்படி ஹீரோவாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு. பட் நான் வெறும் வில்லனே பண்ணல, நான் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். லவ் டுடேன்னு ஒரு படம், கோகுலத்தில் சீதை, காதல் கோட்டை, கண்ணெதிரே தோன்றினால், காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணாத்தால் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருப்பேன். இப்படி பிக்சர் டு பிக்சர் வந்து அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம், அவ்வளோ பாசிட்டிவான ரோல் பண்ணியிருப்பேன். ஒரு டிப்ரெஸ்டு பிரதரோட ரோல் பண்ணியிருப்பேன். அதில் சரண் சாரோட டைரக்ஷன், பாரதிராஜா சாரோட ப்ரொடக்ஷன் அந்த படம். ஸோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சதுனால தான் மக்கள்கிட்ட எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இப்போ ரீச் ஆக முடிஞ்சதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் எனக்கு இது எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா காட்ஸ் கிஃப்ட். நல்ல இயக்குனர்கள் படத்தில் நான் இருந்தேன், வெற்றி படங்களில் நான் இருந்தேன், வெற்றி படங்களில் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால தான் அந்த ரீச்சபிலிட்டி மக்கள்கிட்ட வந்து நான் ஹீரோவாக போய் நடிக்கலான்ற நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்திச்சு.
ஸோ வில்லன் டு ஹீரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது இதுதான். ஆக்சுவலாக வந்து வில்லன்றது கொஞ்சம் அதை சுற்றி நான் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் வந்து என்னை கொண்டு போய் சேர்த்து.